நான் இந்த வசனத்தை ஆழ்ந்து தியானித்து கொண்டிருந்த பொழுது, நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த பகுதியாக இருந்தாலும், ஐஆம் என்ற வார்த்தை நான் என்று சொல்லும் பொழுது அதில் எதையெல்லாம் அடங்கியிருக்கிறது என்பதை சற்று நான் படித்து தியானித்து அறிந்து கொண்டதை இந்த காலை வேளையிலே நான் செய்தியாக உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். இந்த வசனத்திலே பார்க்கும்பொழுது இயேசு எத்தனையோ இடங்களில் நான் போய் சுகமாளிக்கிறேன், நான் வந்து குணமாக்குகிறேன், வந்து பிசாசை விடுதலையாக்குகிறேன், என்னிடத்தில் அல்லது நான் இருக்கிற இடத்திலிருந்து என்னுடைய சரீரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது என்று சொல்லுகிற வசனங்கள் அங்கும் இங்கும் உண்டு. ஆனால் 4 சுவிசேஷங்களிலே நாம் பார்க்கும் பொழுது மத்தேயு ஒரு விதமாக எழுதியிருக்கிறார், மார்க்கு ஒரு விதமாக எழுதியிருக்கிறார். மார்க்கு சுவிசேஷத்திலே நீங்கள் அடிக்கடியாக இம்மீடியட்லி அதாவது உடனே உடனே என்று மிக துரிதமாக எழுதப்பட்டிருக்கும். ஏனென்றால் அந்த ரோம அரசாங்கம் ரொம்ப வேகமாக ஓடுகிற ஒரு அரசாங்கமாக காணப்பட்டபடினாலே, அதனாலே ஜனங்கள் நன்றாக ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக படிப்பதற்காக உடனே இம்மீடியட்லி என்ற வார்த்தை அடிக்கடியாக வரும். லூக்காவிலும் அவர் ஒரு வைத்தியனாக, லூக்கா வாஸ் அ டாக்டர், அவர் வைத்தியராக இருந்து இயேசுவினுடைய சயின்டிஃபிக் அண்ட் மெடிக்கல் ப்ராப்ளம் while he was on crucifixion or on the cross அல்லது ஆஃப்டர் பரியல், இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு மெடிக்கல் டேர்மில் லூக்கா அவர் எழுதியிருப்பதை நாம் வாசிக்கிறோம். இங்கேயும் இந்த காலவேளையிலே நான் சொல்லுகிற வார்த்தை முதலாவதாக யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 4ஆம் வசனமும் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாகி இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. நீங்கள் லைஃப் அண்ட் லைட், ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. இங்கிலீஷ் பைபிளில் படிச்சிங்கன்னா கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் லைஃப் அண்ட் லைட்னு இருக்கும். தமிழில் ஜீவன் ஒளி என்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. 5ஆம் வசனத்திலே அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அப்படியானால் சால்வேஷன் அண்ட் டெலிவரன்ஸ், இயேசு இந்த உலகத்திலே வந்த நோக்கங்களின் பிரதான நோக்கம் டு கிவ் டெலிவரன்ஸ் அண்ட் சால்வேஷன், ரட்சிப்பையும் விடுதலையும் கொடுப்பதற்காக இயேசு இந்த உலகத்திலே அவதரித்தார். அதையாக்கம் இந்த யோவான் சுவிசேஷம் முழுவதும் படித்து பார்ப்போமானால் டிவினிட்டி, தெய்வீகத்தை மட்டும் எழுதியிருக்கும். மற்ற 3 சுவிசேஷங்களிலே தெய்வீகத்தினுடைய அந்த பர்சன்டேஜ் விகிதாம்சாரம் ரொம்ப குறைவாக இருக்கும். ஆனால் யோவான் சுவிசேஷத்தை நீங்கள் உட்கார்ந்து நிதானமாக மற்ற ஒத்து வாக்கியங்கள் மற்ற கமெண்ட்ரிஸோடு ஒத்து நீங்கள் படித்து பார்த்தால் தெய்வீகத்தை அடிக்கடியாக இயேசு பரலோகத்தையும் தன்னையும் தொடர்பு படுத்தி அதிகமாக வானத்திலிருந்து இறங்கின அப்பம், ஐயாம் நான் ஒளியாக இருக்கிறேன், நான் ஜீவனாய் இருக்கிறேன் என்று அவர் தன்னையும் பரலோகத்தையும் தொடர்பு படுத்தி அவர் இந்த யோவான் சுவிசேஷம் முழுவதும் நாம் பார்க்கிறோம். முதலாவது குறிப்பு லைஃப் அண்ட் லைட். நமக்கு எப்படி உலகத்துக்கு சூரியனை தேவன் ஒரு வெளிச்சமாக கட்டளையிட்டு படைத்தாரோ, அதுபோல இருளில் இருக்க ஜனங்கள், மத்தேயுவில் எழுதப்பட்டிருக்கிற வசனம், இருளில் இருக்க ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள்.
மனுஷனுக்குள்ளே எப்பொழுதும் இருள் உண்டு. ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கலாம், ஊழியம் செய்யலாம். Yet sometimes we are in darkness. ஒரு இருள் நமக்குள்ள இருக்கும். அது ரொம்ப கஷ்டம். என்னதான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றி இரட்சகராக ஏற்றுக்கொண்டு விடுதலை நாயகனாக ஏற்றுக்கொண்டு இருந்தாலும் இன் அவர் மைண்ட், இன் மை மைண்ட், நமக்குள்ளே இருதயத்திலும் சிந்தையிலும் there is some darkness, ஒரு இருள் இருக்கும். 6 மணிக்கு மேலே சூரியன் கிடையாது. 6:30 மணிக்கு மேலே ஒரு 12 hours உலகம் முழுவதும் காலங்களுக்கு ஏற்றவாறு மாறி மாறி வெளிச்சமும் இருளும் வருகிறது. சூரியன் காலையிலும் இரவும் மாறி மாறி வருகிறது. அதுபோல ஆவிக்குரிய ஜீவியத்தில் நமக்குள்ளே பிரசங்கம் பண்ற எனக்குள்ளேயும் எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளேயும் there is some darkness. யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. மேற்பார்வையாக I am following Christ, I am speaking in tongues, I am doing the ministry, இல்லை நான் கர்த்தருக்காக இதை செய்கிறேன் அது செய்கிறேன் இருந்தாலும் பிசாசானவன் நமக்கு அடிக்கடியாக ஒரு இருளை கொடுக்கிறான். இருள் இருக்கிறது. பூரணமான ரட்சிப்பு, பூரணமான விடுதலை, பூரணமான ஒரு வெளிச்சம் நமக்கு இல்லை. அந்த ஒரு ஸ்பார்க், ஒரு ஸ்பாட் லைட், ஒரு ஸ்பார்க், ஒரு தீப்பொறி போல ஒரு ரட்சிப்பு நம்மை தொட்டு நம்மை விடுதலையாக்கி நம்மை வழி நடத்தி கொண்டு வந்தாலும் நித்திய வெளிச்சமாக இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்திலே இன்னும் நீங்களும் நானும் போய் சேரவில்லை. ஆனாலும் இயேசு என்ன சொல்லுகிறார்? அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளில் பிரகாசிக்கிறது. கவனிங்கள், அந்த ஒளி இருளில் பிரகாசிக்கிறது என்று சொல்லும் பொழுது அவன் மனுஷனுக்குள்ளே என்னதான் ரட்சிக்கப்பட்டாலும் ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பண்ணப்பட்டு இருந்தாலும் நம்மளுடைய மாம்ச எண்ணங்கள் குணங்கள் இருக்கிறபடினாலே ஆல்வேஸ் தென் அண்ட் தேர் we are in darkness. நாம் கொஞ்சம் இருளில் மாட்டிக்கிறோம். கோபப்படுறதுனால, எரிச்சல் படுறதுனால, திட்டுறதுனால, அல்லது பதஷ்டப்படுறதுனால, தப்பா காரியங்களை செய்கிறபடினாலும், புரிந்து கொள்ள முடியாமல் தவறாக செய்கிறபடினாலே நமக்கு இருள் அவ்வப்பொழுது நம்மை டச் பண்ணுது. யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லாரும். ஆனாலும் 5ஆம் வசனத்திலே வசனம் சொல்லுகிறது, இருளிலே 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 பிரகாசிக்கிறது. அந்த இருள் இருக்கும் பொழுது ஒரு வெளிச்சம் நமக்கு கர்த்தர் காமிக்கிறார். அதனால்தான் 27ஆம் சங்கீதத்திலே தாவீது சொல்லுகிற ஒரு வார்த்தை, கர்த்தர் என் வெளிச்சம், the Lord is my light. அவர் எனக்கு வெளிச்சமா இருக்காரு. அந்த வெளிச்சத்தினால தான் நீங்களும் நானும் நடக்கிறோம், ஓவர் கம் பண்றோம், ஜெயிக்கிறோம். கிருபையினாலே கர்த்தர் அந்த வெளிச்சத்திலே நம்மை நடத்துகிறார். அதை ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் அதை நம்பி விசுவாசிக்க வேண்டும். முதலாவது குறிப்பு லைஃப் அண்ட் லைட். அதே வசனத்திலே அந்த விளக்கம் இருக்கிறது. அந்த கிங் ஜேம்ஸ் இங்கிலீஷ் பைபிளில் படிச்சிங்கன்னா லைட் அண்ட் லைஃப். உள்ளே வெளிச்சமும் இருக்குது, உள்ளே ஜீவனும் இருக்குது. அதனால்தான் கர்த்தர் நம்மை இருளில் இருக்க ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். உலகம் முழுவதும் இன்னைக்கு இருளாக தான் இருக்குது. வெளிச்சமாக இயேசு கிறிஸ்து ஆங்காங்கே உலகம் எங்கும்
பரிசுத்தவான்களுக்குள்ளும் நீதிமான்களுக்கும் அவர் பிரகாசித்து கொண்டு இருந்தாலும் yet we are in darkness. இதை எல்லா மனுஷனும், எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும், எல்லா ஊழியங்களும் இது ஒத்துக்கொள்ள வேண்டியதுதான். There is no alternative. அந்த வெளிச்சம் இருக்கிறபடினாலே சால்வேஷன் என்ற ஒரு அனுபவத்துக்குள்ளே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, நம்மை விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். இரண்டாவதாக யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பார்ப்போமானால், யோவான் ஜான்ஸ் காஸ்பல் 8:12. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். கவனிங்க, லைட் ஆஃப் லைஃப். பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஐடென்டிக்கலாக இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் ஷால் ஹாவ் த லைட் ஆஃப் லைஃப். அதாவது அவனுக்கு உள்ளுக்குள்ளே இயேசு சொல்றார், மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல், அப்படியானால் அவனுக்கு ஜீவ ஒளி அடைந்திருப்பான். அப்படியானால் இருளிலே நீங்களும் நானும் நடக்க முடியுமா? முடியும். அந்த வசனத்தை ஆழமாக யோசித்து பார். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அவரை பின்பற்றுவோமானால், we are walking in light or following the light. வசனம் சொல்லுகிறது, என்னை பின்பற்றுகிறவன். நம்ம கையில் ஒரு டார்ச் லைட் இருந்தால் இருட்டில் அந்த டார்ச் லைட் எங்கெல்லாம் அடிச்சுட்டு அப்படியே இடம் தேடி பாதையை தேடிட்டு போயின்னே இருப்போம். முன்னாடி லைட்டு போவோம், பின்னாடி நாம் நடந்து கொண்டே போகிறோம். அதுபோல வசனம் சொல்லுகிறது, இயேசு சொன்ன வார்த்தை, என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல். நீங்கள் ஒரு டார்ச் லைட் அடிக்கும் பொழுது அந்த டார்ச் லைட்டை சுற்றிலும் லெஃப்ட் ரைட் எல்லா இடங்களிலும் 360 டிகிரி ஒரு இருள் இருக்கு. ஆனால் அந்த லைட் மாத்திரம் அடிக்கிற அந்த இடத்தில், ஃபோக்கஸ் பண்ணி அடிக்கிற இடத்தில் மட்டும் வெளிச்சம் காணப்படுகிறது. இயேசு இப்படிப்பட்ட ஒரு வெளிச்சமாக இருந்து உங்களையும் என்னையும் ஒவ்வொரு நாளும் அவர் பத்திரமாக நடத்துகிறார். அல்லேலூயா. நன்றாக யோசித்து பாருங்கள். நன்றாக நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையிலே நீங்கள் நம்முடைய போக்கு வரவு எல்லாவற்றையும் யோசித்து பாருங்கள். அதை பாட்டு பாடும்போது ஒர்ஷிப்பில் கூட அதை நாம் கவனித்தோம். நாம் வெளியே போகிறது வருகிறது எல்லா இடங்களிலும் கர்த்தர் நம்மை பத்திரமாக நம்மை கால் ஒழுவாதபடி பாதுகாக்கிறார். அப்படியானால் we are walking in the light. அவருடைய வெளிச்சத்தை பின்பற்றுகிறபடினாலே நம்மளுடைய தனிப்பட்ட காரியமானாலும், குடும்ப காரியமானாலும், கையிட்டு செய்கிற காரியமானாலும், அந்த வெளிச்சம் நம்ம இருளிலே விழாதபடிக்கு வெளிச்சத்திலே கர்த்தர் நம்மை நடத்துகிறார். அதனால்தான் he shall have the light of life. அவனுக்குள்ளே ஜீவ ஒளி, அந்த வசனம் ரொம்ப முக்கியம், நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். இன்னைக்கு ஏன் அநேகர் பின்மாற்றத்துக்குள்ளே போகிறார்கள்? ஏன் அவர்களுக்குள்ளே ஒரு ப்ரேயர் லைஃப், பைபிள் ரீடிங்லாம் ரொம்ப ஷாலோவாக, குறைவாக காணப்படுகிற நோக்கங்களில் ஒன்று, they are not properly following the light. அது இயேசுவாகிய ஒளியை ரொம்ப ப்ராப்பராக பின்பற்றாதபடினாலே sometimes some believers or some servants of God are lethargic or ரொம்ப சாங்கம் போகமாக அவர்கள் காணப்படுவார்கள். அதனாலே லைட் ஆஃப் லைஃப், அந்த வசனத்திலே ஜீவ ஒளியை அவன் அடைந்திருப்பான். அடைவான் அல்ல, அடைந்திருப்பான். அப்படியானால்
நீங்கள நானும் அதை கர்த்தருடைய கிருபையினாலே கர்த்தாவே அந்த லைட் ஆஃப் லைஃப் முழுவதும் என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய அன்றாட வாழ்க்கையிலும், என்னுடைய தனிப்பட்ட காரியமானாலும், என்னுடைய ஆவிக்குரிய காரியமானாலும், என்னுடைய குடும்ப வாழ்க்கையானாலும், நான் கையிட்டு செய்கிற போக்கிலும் வரவிலும் எல்லா சூழ்நிலையிலும், அது பிஸ்னஸோ, அது ப்ரைவேட் லைஃபோ, ப்ரைவேட் நம்மளுடைய தனிப்பட்ட காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அவருடைய வெளிச்சத்துக்குள்ளே இருக்குமானால் அதிலே நாம் வழுகி விலகாதபடி கர்த்தர் நம்மை காப்பாராக. யோவான் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நான் அவனிங்க வாசிங்க. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்றார். லைட் ஆஃப் த வேர்ல்ட். நன்றாக புரிஞ்சுங்கள். லைட் ஆஃப் த வேர்ல்ட். அவனிங்கள் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன். பர்சனல் லைஃப்பில் இருக்கிற வெளிச்சம் வேற, ஃபேமிலி லைஃபுக்கு இயேசு கொடுக்குற வெளிச்சம் வேற. இயேசு சொல்ல ஐ ஆம் த லைட் ஆஃப் த வேர்ல்ட். அதனால தான் சொன்னேன் நான் 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 என்ற வார்த்தை ஏறக்குறைய 37 இடங்களில் அல்லது 23 இடங்களிலே அது யோவான் சுவிசேஷத்தில் ஐ ஆம். பொதுவாக ஐ ஆம் த ரிசர்வேக்ஷன், நான் உயிர் தெழுதலும் ஜீவனுமாய், ஐ ஆம் த பிரெட், நானே ஜீவ அப்பம், நானே வழி, ஐ ஆம் த வே, ஐ ஆம் த ட்ரூத். இதெல்லாம் நமக்கு இந்த 7 ஐ ஆம்ஸ் நமக்கு கேட்டிருக்கிறோம், படிச்சிருக்கிறோம். ஆனால் நாம் இப்பொழுது தியானிக்கிறது இயேசு சொன்ன நான் என்ற வார்த்தை எதெல்லாம் காண்பிக்கிறது. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாவற்றையும் அல்ல, கொஞ்சம் ஒரு பாயிண்ட் மட்டும் நான் சொல்லி நான் கடந்து போகிறேன். இந்த திருவிருந்த நாளிலே அவர் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறார். யாருக்கு? இந்த வசனத்தை வாசியுங்கள். நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன். அந்த இடத்துல ஒரு குருடனுக்கு யோவான் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசியுங்கள். அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, இது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். அந்த இடத்துல அவன் குருடனாய் இருக்கிறான். அவனிங்கள் அப்ப சொல்றாங்க, வீட்டில் இது எல்லாரும் பேசுவாங்க, எந்த விதமான ஜாதி மத பேதம் இன்றி அப்பா செஞ்ச பாவம், அம்மா செஞ்ச பாவம், பரம்பரையாக அந்த ஜெனரேஷன் கர்ஸ், அந்த வம்ச வழியாக வருகிற சாபம், இப்படியெல்லாம் பேசுவது உண்டு. இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள், விசுவாசிகள், பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், ஏன் ஊழியக்காரர்கள் கூட ஒரு ஜெனரேஷன் கர்ஸ், ஒரு அந்த வம்சத்திலே இருக்கிற சாபம் பிள்ளைகளை கவ்வி பிடிக்கிறது என்று சொல்லுவார்கள். நோ 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 நாட் அட். எப்பொழுது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமது மேலே தெளிக்கப்பட்டதோ, அதை ஏற்றுக்கொண்டோமோ, சகல பாவங்களிலிருந்து சகல சாபங்களிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார். அது அநேகர் அதை உணர்ந்து கொள்ளாமல் புதுசாக ஜெனரேஷன் கர்ஸ், அதாவது அது அப்பா அம்மா செய்த பாவம், பிதாக்கள் செய்த பாவம், இப்படியாக சொல்லி அவர்கள் தங்களையே வருத்தி கொண்டு கர்த்தருடைய கிரியைகளையும் அவருடைய வல்லமையையும் அவருடைய வெளிச்சத்தையும் மட்டுப்படுத்துகிறதை இந்த உலகத்திலே இன்றைக்கும் சில கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வீட்டிலே காணப்படுகிறது. ரட்சிக்கப்பட்டவர்கள், நீதிமான்கள், பரிசுத்தவான்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர். ஆனால் இயேசு என்ன சொல்றார்? யார் செய்த பாவம் அல்ல,
கர்த்தருடைய சித்தம் அவனிடத்திலே வெளிப்படும்படியாக இப்படி காணப்படுகிறது. நம்முடைய ஜீவியத்தில் கூட இந்த பிறவி குருடனை காட்டிலும் நம்முடைய லைஃப் எல்லாம் யோசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் ஏதோ செய்வதற்காக, தன்னுடைய சித்தத்தை செய்வதற்காக சில காரியங்களை அவர் பிளைண்ட் பண்ணி வச்சிருப்பார், குருட்டாட்டமாக வைத்திருப்பார். அது எந்த காரியமா இருக்கட்டும், ஃபினான்ஷியல் மேட்டர், ஃபியூச்சர் மேட்டர், ப்ராப்பர்ட்டி மேட்டர், மினிஸ்ட்ரி ஆக்டிவிட்டி, எது வேண்டுமானால் யூ கேன் த்ரஸ்ட் இன். அதை பிளைண்டா வச்சிருப்பார். ஏன்? அவர் தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்தி அது ஒரு வெளிச்சமாக உங்களுக்கு காண்பிப்பதற்காக தேவன் சில காரியங்களை அனுமதித்து வைத்திருக்கிறார். உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன். அப்படியானால் எல்லாரும் அது பார்க்கும்படியாக, த்ரூஅவுட் த வேர்ல்டு பார்க்கும்படியாக, அவர் எல்லாருடைய கண்களும் அதை காணும்படியாக ஒரு பெரிய வெளிச்சத்தை கர்த்தர் உங்களுக்கு காண்பிக்க போகிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்ப்போமானால், 1 Thessalonians chapter 5 வாசிக்கும் பொழுது 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும், நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். பகலின் பிள்ளைகள். அப்படியானால் வெளிச்சத்தின் பிள்ளைகள் நீங்கள் எல்லாரும். இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்ட எல்லாரும் அவர் முழுவதும் வெளிச்சத்தின் பிள்ளைகள். ஏனென்றால் he is light of the world. அவர் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அந்த வெளிச்சம் உங்களுடைய பர்சனல் லைஃப், உங்களுடைய ஃபேமிலி லைஃப், உங்களுடைய மினிஸ்ட்ரி லைஃப், உங்களுடைய பிஸ்னஸ் லைஃப், உங்களுடைய செக்குலர் ஜாப், எது வேண்டுமானால் நீங்கள் அதை வைத்து கர்த்தரிடத்தில் கிருபை பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும், கர்த்தாவே எனக்கு நல்ல ப்ராப்பர் லைட், நல்ல வெளிச்சத்தை கட்டளையிடுவீராக என்று கேட்கும் பொழுது கர்த்ததாமே கிருபையும் சத்துவத்தையும் அவர் கட்டளையிடுவாராக. மேற்கொண்டு வாசிக்கலாம். யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசியுங்கள். உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. மறுபடியும் வாசியுங்கள். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. கவனிங்கள். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிறார். அப்படியானால் இங்கிலீஷ் பைபிள படிச்சீங்கன்னா லைட்டத் எவ்ரி மேன், லைட்டத். அப்படியானால் நீங்க வீட்டில் கேஸ் லைட்டர் வச்சிருக்கோம், லைட்டர் எடுன்னு அந்த லைட்டர் மூலமாக லைட்டர் ஆன் பண்ணாதான் உங்களுக்கு வந்து கேஸ் எரியும். அதுபோல இயேசு கிறிஸ்து சம்திங் லைக் அ லைட்டர். இந்த வசனத்தின்படி நான் பேசுகிறேன். உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி. நான் வந்து அதை ஒரு ஓமானமாக, அதை ஒரு கம்பேரிட்டிவாக லைட்டாக சொல்கிறேன். இயேசு வந்து லைட்டர் அல்ல, உங்களை விளங்கும்படியாக அவர் இஸ் அ லைட். அவர் வந்து கொளுத்துனாதான், அவர் அந்த வெளிச்சத்தை உருவாக்குனாதான் நீங்களும் நானும் நன்றாக எரிய முடியும். அதுக்கு நன்றாக ஒரு உதாரணம் ஒருவன் உண்டு இயேசு காலத்தில். அவன் யோவான் ஸ்நானனை குறித்து, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் காணப்பட்டான். அப்படியானால் இயேசு கிறிஸ்து ஒரு லைட்டராக இருந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ண முடியும். உங்களுடைய லைஃபுக்குள்ள, உங்களுடைய வீட்டுக்குள்ள, உங்களுடைய எல்லா காரியத்திலும் இஸ் சம்திங் லைக் அ லைட்டர். உங்களை பிரகாசிக்க, உங்க ஷைன் பண்ண, உங்களுடைய காரியங்களை கர்த்தர் அப்படியே நல்லா எல்லாரும் பார்க்கும்படியாக, எல்லாருடைய கண்களும் அதிசயமாக காணும்படியாக உங்களை பிரகாசமாக கர்த்தர் வைப்பாராக.
நன்றாக லைட்டத் எவ்ரி மேன். லைட்டத் இங்கிலீஷ் பைபிளில் இருக்குமானால் லைட்டத் பிரகாசிப்பிக்கிற ஒளி. அது எந்த காரியமாக இருக்கட்டும், ஃபினான்ஷியல் மேட்டர், உங்களுடைய பிஸ்னஸ் ஓரியண்டல் எது வேணுமானா இருக்கலாம், அல்லது உங்களுடைய லைஃப், உங்களுடைய ப்ரமோஷன், உங்களுடைய மற்ற காரியங்கள் எது எது அதில் நீங்கள் உள்ள காணப்பட வேண்டுமோ எல்லாவற்றையும் அவர் பிரகாசிக்க பண்ணுவார். ஒவ்வொரு பாட்டாக ஒவ்வொரு இடத்திலே இயேசு ஒரு லைட்டராக இருந்து உங்களை பிரகாசத்துக்குள்ளே கர்த்தர் நித்தமும் வைப்பாராக. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே நான் இதை தைரியமாக உங்களுக்கு சொல்ல முடியும். வசனத்தின்படி எந்த மனுஷனையும் எந்த விதமான ஜாதி மத பேதமின்றி எல்லாரையும் அவர் பிரகாசிக்க பண்ணுவார். ஆனால்தான் புறஜாதியார்கள் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள். கடைசியாக 5வதாக ஏசாயா 49 அதிகாரம் 6 வசனம் வாசியுங்கள். ஏசாயா 49 அதிகாரம் 6 வசனம். யாக்கோபின் கோத்திரங்கள் 49:6. ஆமா, ஏசாயா 49:6. யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்பவும், இஸ்ரவேலிலே காக்கப்பட்டவர்களை திருப்பவும், நீர் எனக்கு தாசனாய் இருப்பது அற்ப காரியமாய் இருக்கிறது. நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய ரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைப்பேன் என்கிறார். ஜாதிகளுக்கு முதலாவது லைட் ஆஃப் த வேர்ல்ட். இயேசு அதை யாரும் ஏற்றுக்கொள்ளல. ஜனங்கள் யூத ஜனங்கள் புறம்பே தள்ளினார்கள். ஆயினால்தான் அவர் தன்னுடைய ஜனங்களை விட்டு வெளியில வந்து நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன் என்று சொன்னார். அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக, தம்முடைய ஜனங்களுக்காக வந்தும் அவரை ஏற்றுக்கொள்ளாதபடினாலே அவர் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன் என்று சொல்லி இந்த ஏசாயா 49:6 வாசிங்கள் மறுபடியும். யாக்கோவின் கோத்திரங்களை எழுப்பவும், இஸ்ரவேலிலே காக்கப்பட்டவர்களை திருப்பவும், திருப்பவும், நீர் எனக்கு தாசனாய் இருப்பது அற்ப காரியமாய் இருக்கிறது. நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய ரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாகவும், ஜாதிகளுக்கு அப்படியானால் எல்லா விதமான ஜாதிகளுக்கு இஸ் a light. எல்லா மனுஷன் ஜாதியை வச்சிருக்கிறான். ஆனால் பைபிள் படி ஜாதி பார்த்தீங்கன்னா 2 ஜாதி தான், பாவ ஜாதி, பரிசுத்த ஜாதி. ஏசாயா 1 அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பாவ ஜாதி, பரிசுத்த ஜாதி 2 தான். பாவம் செஞ்சா பாவத்துக்கு அடிமை, பரிசுத்தமாக இருந்தால் பரிசுத்தத்துக்கு அடிமை. இது 2 தான் வேதம் சொல்லுகிறது. ஆனால் எல்லா ஜாதிகளுக்கும் அவர் வெளிச்சம். அப்படியானால் புறஜாதிகளுக்கும். இன்னொரு வசனத்தை முக்கியப்படுத்துகிறேன். அதே லூக்கா சுவிசேஷம் 2 அதிகாரம் வாசிக்கலாம். 30 வசனம் வாசிங்க தமிழ்ல. இப்போது புறஜாதிகளுக்கு பிரகாசிப்பிக்கிற ஒளியாகவும், புறஜாதிகள் லைட் டு த ஜென்டைல், லைட் டு த ஜூஸ், உம்முடைய ஜனமாகி லைட் டு த ஜென்டைல் and also light to the world. எல்லா உலகத்துக்கும் அவர் வெளிச்சம், உங்க வீட்டுக்கும் வெளிச்சம், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் வெளிச்சம், புறஜாதிகளுக்கும் அவர் வெளிச்சமாயிருக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் இந்த 5 காரியத்தை முக்கியப்படுத்து. லைஃப் அண்ட் லைட், லைஃப் ஆஃப் லைஃப், லைட் ஆஃப் த வேர்ல்ட், உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறேன். லைட் அட் எவ்ரி மேன், எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒரு வெளிச்சம். புறஜாதியார்களுக்கும் அநேக எல்லா ஜாதிகளுக்கும் அவர் வெளிச்சமாய் இருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தரின் வெளிச்சம், ஜீவனின் பலனும், கிருபையும் ரட்சிப்புமானார். கர்த்தரின் வெளிச்சம்,
ஜீவனின் பலனும் கிருபாயும் ரட்சிப்புமானார். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவேன். அஞ்சிடாமல் கலங்காமல் தெந்தி பயமின்றி அனுதினம் வாழ்ந்திடுவேன். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலன் கிருபாயும் ரட்சிப்புமானார். கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலன் கிருபாயும் ரட்சிப்புமானார். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவேன். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். எங்கள் அருமையான பிதாவே, இந்த காலை ஆராதனைக்காக நாங்கள் எங்களை தாழ்த்தி முடிச்சில் வருகிறோம். எங்களை நீர் கூட்டி சேர்த்துக்கிறவைக்காக உங்கள் ஸ்தோத்திரம். தேவரீர் நான் என்று சொல்லி ஐ ஆம் த லைட், ஐ ஆம் என்ற வார்த்தை யோவான் சுவிசேஷத்திலே 23 இடங்களிலே காணப்பட்டாலும் இந்த 5 இடங்களிலே நான் நான் என்று சொல்லி நீர் செய்த கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக, தியானம் பண்ண கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். வந்த ஒருவரை ஆசீர்வதியும், கேட்டவர்களை ஆசீர்வதியும். இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்க எல்லா ஜனங்களையும் உடைய அநாதி தீர்மானத்தின்படி சந்தித்து நீரே வெளிச்சமாயிருந்து அவருடைய வீடுகளுக்கும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் கைட்டு செய்கிற எல்லா காரியத்திலும், ஆவிக்குறி காரியமானாலும் குடும்ப காரியமானாலும் தனிப்பட்ட காரியமானாலும் எல்லா காரியங்களிலும் அதாவே நீர் வெளிச்சமாயிருந்து வழி நடத்தி எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற லைட் ஆஃப் த மேன், நீர் பிரகாசிப்பிக்கிற ஒரு தேவனாய் இருந்து எல்லாரையும் உலகம் முழுவதும் பிரகாசத்துக்குள்ளே கொண்டு வந்து பரிசுத்த ஆவியானவரே நீர் வழி நடத்த வேண்டும் என்று அடியான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென்.